பாதி பேர் மறந்துட்டான். ஏதோ குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் டாக்டர் ஆகிட்டு போகிறேன். நான் வெளிப்படையாக பேசுகிறத பற்றி நான் கவலைப்படுறவனே கிடையாது. மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான். காரணம் என்ன, இதை நாம் நினைக்கணும். நான் ஒரு வக்கீல்னா எழிலன் வந்து பிஇ பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா? இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். திராவிட இயக்கம் இல்லை என்றால், கம்யூனல் ஜீவோ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தந்தாது. நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன், ஒரு பிஏ பட்டம் பெற்ற உடனே போல் ஒரு ஆளுகிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி RS பாரதி அப்போ என் பேர் வேறு பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க. காரணம் என்னென்னா, ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும். இப்போ நாய் கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊரில். யாராவது எங்கேயாவது போர்டு போட்டிருக்கீங்களா? இப்போ யார் வீட்லையாவது பிஇன்னு தொங்குதா? யார் வீட்லையாவது பிஏன்னு போர்டு தொங்குதா? அதுக்கு என்ன காரணம்? யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம்? அதை அழிக்க நினைப்பதற்குத்தான் இந்த நீட் வந்திருக்கிறது என்பதை நான் மாநிலங்களவையே சொன்னேன். மாணவர்களே, முன்னாள் மாணவர்களே, இந்நாள் மாணவர்களே, இனி வரப்போகும் மாணவர்களே, RS பாரதி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்களா? திமுக போட்ட பிச்சை தானா நீங்கள் இன்ஜினியரிங் டாக்டரு பிஏலேருந்து நீங்கள் என்ன டிகிரி வாங்குறீங்களோ அது அனைத்துமே திமுக போட்ட பிச்சை. இப்பொழுதெல்லாம் ஒரு நாய் கூட பிஏ சர்டிஃபிகேட் வாங்குதுன்னு சொல்கிறாரு. மாணவர்களை நன்றாக படித்து பட்டம் பெறும் மாணவர்களை எவ்வளவு கொச்சையாக இந்த RS பாரதி பேசியிருக்கிறார் என்று தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இனியாவது திருந்துங்கள் இளைஞர்களே, தயவு செய்து திருந்துங்கள். உங்களை எவ்வளவு அவர் போட்ட பிச்சையாம், திமுக போட்ட பிச்சையாம். யார்? நீங்கள் பிஇ MBBS இன்னும் எத்தனை பட்டங்கள் பெற்றீர்களோ அது மொத்தமும் திமுக போட்ட பிச்சை. நீ படிக்கவே இல்லை அப்படின்னு RS பாரதி சொல்லியிருக்கிறான். அதுவும் பிஏலாம் வந்துட்டு ஒரு நாய் கூட வாங்குமா. அந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழகத்தில் திமுக கொண்டு வந்துருச்சான் பாடங்களை. கேட்டுங்கடா, இவங்களை தான் ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க, மானங்கட்ட வாக்காளர்களே.